ஹை டிசைனர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்ட் எடிட் மெனு. அந்த ஃபைல் மெனு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு டிசைனை நீங்கள் வந்து இங்கே அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில் இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை ட்ராக் பண்ணி இந்த இதில் விடுறீங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து கிளைண்ட்டுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க, ஜேபிஜி ஜேபெக்கு பிடிஎஃப் அனுப்ப போகிறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, இது எல்லாமே ஃபைல் ஒன்றில் இருக்கும். எடிட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன். நீங்கள் பண்ண ஷேப் அண்ட் டிசைனை வந்து கஸ்டமைசேஷன். கிளைண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து இந்த ஷேப் வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னாங்கன்னா இந்த எடிட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டில் நீங்கள் மாஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலர் நான் வந்து ஷேப் சேஞ்ச் பண்ணுறேன், இது எல்லா ஒரு 100 ஆர்ட் போர்டு இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரே டிசைன் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இது ஒன்று சேஞ்ச் பண்ணாலே போதும். எடிட் மெனுவில் அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்துலேயுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரே மாதிரியே சேஞ்சஸ் ஆகும். இது தெரியல, எடிட் மெனு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் போயிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஒரு ரெக்டாங்குலர் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் கட்டுன்னு என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே ஒரிஜினலாக இருக்கிறது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கட் ஆகிடும். கண்ட்ரோல் வி கொடுக்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் ஆகும். ஒரிஜினல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆகிட்டு ஏதாவது ஒரு இடத்துல பேஸ்ட் ஆகிடும். அதாவது கண்ட்ரோல் வி பேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே போல் எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் வினா பேஸ்ட்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், காப்பினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரிஜினலாக இருக்கிற ரெக்டாங்குலரும் இருக்குது, நான் காப்பி பண்ண ரெக்டாங்குலரும் இருக்குது. இதுதான் வந்து காப்பி. கட்டுன்றது என்ன ஆகுனா இந்த ஒரிஜினல் வந்து இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும், டூப்ளிகேட் மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கும் காப்பிக்கு இருக்கிற வித்தியாசம். தென் எடிட் பேஸ்ட்டுன்றது வந்து நீங்கள் கட்டோ காப்பியோ பண்ணுறீங்க, பேஸ்ட்டு பண்ண போகிறீங்க, அதை எடுத்துன்னு வந்து வேறு ஒரு இடத்துக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட் யூஸ் ஆகும். இதற்கான ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் வி. அதை தான் இப்போ நடத்தினேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான். இப்போ வந்து எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுத்துருங்க. அதே இடத்துல எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட்டில் போயிட்டு பேஸ்டின் ஃப்ரண்ட்டு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் இருக்கிறதுக்கு மேலே அப்படியே என்னாச்சு அப்படின்னா மேலே வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை டெலீட் பண்ணிடுறேன். அதே சேம் எடிட்டில் போயிட்டு பேஸ்டின் பேக் கொடுக்குறேன் அப்படின்னா பேக்கில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து அந்த ஷேப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுக்கும்போது எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருந்ததோ அதே இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னா பிளேஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான். தென் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் ஆல் போர்ட் கொடுக்கும்போது நான் என்ன ஆகும் அப்படின்னா இது எந்த பிளேஸ்மெண்ட், இங்கேருந்து எவ்வளோ எக்ஸ் ஆக்சிஸ், இங்கேருந்து ஒய் ஆக்சிஸ், இங்கே எவ்வளோ வித்தில் எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதே மாதிரி எல்லா ஆர்ட் போர்டுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் வந்து பேஸ்ட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் இன் ஆல் போர்ட். ஓகேங்களா? கிளியர்ன்றது வந்து என்னன்னா எதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் கொடுக்குறீங்களோ அது வந்து டெலீட் ஆகிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னால் இது டெக்ஸ்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி ட்ராக் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா பேராகிராஃப் மாதிரி வரும். டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம வேர்ட்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அதே போல் தான் எந்த வேர்டு வந்து உங்களுக்கு வந்து தேவையோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா எடிட் இதில் போயிட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன வார்த்தை இதில் இருக்கோ இந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்றணும், இந்த லெரம் பதிலாக டிசைன் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேர்டு வந்து சேஞ்சு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட்டில் போயிட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுங்க. ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்றதும் அதே தான், அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங். இது வந்து ஆட்டோ ஸ்பெல்லிங். நீங்கள் எதாவது டைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே என்ன பண்ணிக்கணும் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக வச்சுக்கும். இதுவே வந்து செக் ஸ்பெல்லிங் அப்படின்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெல்லிங் வந்து இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல தப்புன்றது வந்து இதை வந்து ஷோ பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் கஸ்டம் டிக்ஷனரி. அதாவது நீங்கள் டைப் பண்ண அதுவே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் லைன் மாதிரி காட்டும் பார்த்தீங்களா,
அந்த இடத்துல வந்து இந்த வேர்டுக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான வேர்டை மென்ஷன் பண்ணி எடுத்துக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கலர்ஸ். எடிட் கலர்ஸ் வந்து இப்போ பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். எடிட் கலர்ஸில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் கலர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதே கான்செப்ட் தான் இது. நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரான்ஸ்பரன்சி ஃப்ளாட்டன் அப்படின்றது வந்து என்னென்னா, நீங்கள் கஸ்டமருக்கு வந்து இந்த டிசைனாக அனுப்பாமல் இது ஒரு ஹை ரெசல்யூஷன்ஸ் ப்ரெசெட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமருக்கு அனுப்பிச்சிக்கலாம், கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சு பண்ணிடலாம். நீங்கள் ஏதாவது கஸ்டமர் உங்களுக்கு ஏதாவது அனுப்பிச்சார் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த இமேஜை ஹை ரெசல்யூஷனில் அனுப்பலாம். ஓகேங்களா? இல்லை மீடியம் ரெசல்யூஷன், லோ ரெசல்யூஷனில் கூட கிளைண்ட்டுக்கு அனுப்பி என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பிரிண்ட் ப்ரெசெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடோப் பிடிஎஃப் ப்ரெசெட்ஸு, எஸ்டபிள்யூ ப்ரெசெட்ஸு, பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் ப்ரெசெட்டு. இப்போ நீங்கள் வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் ப்ரெசெட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிரிட்டு வரைகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமருக்கு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பலாம். அதுதான். ஓகேங்களா? கலர் செட்டிங்ஸ் இது நீங்கள் பிரிண்டட் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? கலர் செட்டிங்ஸ் இது இம்பில்டாகவே அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இதுவும் நீங்கள் எதுவும் டச் பண்ணாதீங்க, இம்பில்டாக கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட். இதில் இருக்கிற எல்லா கீபோர்டோட ஷார்ட்கட்ஸ், அதாவது இங்கே டூல் பாரில் இருக்கிற எல்லா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸும் இங்கே இருக்கும். ஓகேங்களா? தெரியலனா நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை செட்டிங்ஸு, எக்ஸ்போர்ட் செட்டிங், இம்போர்ட் செட்டிங். எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, இம்போர்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கான செட்டிங்ஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஃபரன்ஸு. இப்போ பாருங்கள் ஜென்ரல் கொடுக்குறேன். ஜென்ரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ டைப்புக்கான டெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யூனிட் வந்து மில்லிமீட்டர் பாயிண்ட்ஸில் இருக்கணும், கைடோட கலர்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்மார்ட் கைடு எப்படி இருக்கணும், ஸ்லைஸ் கட் பண்ணால் இந்த மாதிரி வரணும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கா, ஆனால் க்ரே கலர் வேணும் அப்படின்னா க்ரே கலரில் மாறிடும். ஒயிட் வேணாலும் ஒயிட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து க்ரே வச்சுக்கிறேன். இதே போல் எல்லா செட்டிங்ஸும் மாற்றது தான் இந்த ப்ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இது வந்து அன்டூ லைவ் கலர் சேஞ்ச் அப்படின்னா கடைசியாக நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது வந்து இங்கே வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ கொடுங்க. இங்கே வந்து உங்களுக்கு ப்ரெசெட்ஸ் நிறைய வரும். அப்படின்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல மேனுவலாக கொடுத்தோம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் A4 சைஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் A4 சைஸில் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்பில்டாகவே இருக்கும். நீங்கள் ஏதாவது பேனர் ஆட்ஸ் ஓகேங்களா இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பில்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, அகைன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனில் போயிட்டு இந்த இடத்துல பிஎஸ்டி கைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். தென் வந்து க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டர், பிடிஎஃப், இபிஎஸ், இது எல்லாமே எஸ்விஜினா வெக்டாரு, கம்ப்ரெஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேவர்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புறது. இது பிடிஎஃப் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் பிடிஎஃப் எது வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து உடையாது. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கஸ்டமருக்கு இதை மட்டும் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா செலெக்ஷன் பண்ணிங்க. ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஃபார் ஸ்க்ரீன் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிறது மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்ஜியாக வேணுமா இல்லை ஜேபிஜியாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஓகேங்களா? கஸ்டமருக்கு நீங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ்
சேவ் ஃபார் வெப் அப்படின்னா, நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கு ஏதாவது டிசைன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். எக்ஸ்போர்ட் அஸ் செலெக்ஷன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணது மட்டும், இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறீங்களா, இது மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். டாக்குமெண்ட் செட்டப், நீங்கள் டாக்குமெண்ட் வந்து செட்டப் பண்ணிக்கலாம், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ஆர்ட் போர்டை எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் இன்ஃபோ. இந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே காட்டும். என்ன ஆர்ஜின், என்ன பேசிக்ஸு, எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க, கோடிங் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல காமிக்கும். இது மோஸ்ட்லி தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்டு. நீங்கள் பிரிண்டர் வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரிண்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பிரிண்டரு. நீங்கள் என்ன மைக்ரோசாஃப்ட் பிரிண்டர் பிடிஎஃப் கொடுத்துருங்க. என்ன ரேஞ்ச் வேணும், எத்தனை பேஜ் வந்து நான் வந்து 3 ஆட்புட் கொடுத்துருக்கலாம், 1லேருந்து 3 வரைக்கும் வேணும் ஆல் கொடுத்துருக்கேன். இது எல்லாம் ஓகே பண்ணிட்டு பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்டர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆகிடும். தென் வந்து எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா. இதுதான் இன்றைக்கான டாப்பிக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மெனு அண்ட் எடிட் மெனு பார்த்தோம். ஃபைல் மெனுன்றது வந்து ஒரு டிசைன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபைல் மெனு வந்து டெட்டர்மைன் பண்ணுது. எடிட்ன்றது வந்து என்னென்னா ஒரு டிசைனை வந்து கஸ்டமைசேஷன் பண்ணணும், ஒரு ஷேப் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எடிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.